ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வின்டர் சீசன்னால் எல்லாருக்குமே கோல்டு இருந்துகிட்டே இருக்குது. எளிமையாக கிடைக்கக்கூடிய வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வாரத்தில் 2 நாள் இந்த கஷாயத்தை குடித்து கோல்டு சரி பண்ணிக்கலாம். வெத்தலை 2 நம்பர், கற்பூரவள்ளி 4 இலை, 1 கொத்து துளசி இலை, 2 மிளகு, 1 சிட்டிகை அளவுக்கு சீரகம் எடுத்துகிட்ருக்கேன். கற்பூரவள்ளி இலையை தவிர இது எல்லாமே நம்ம சுலபமாக வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருள் தான். இப்போ அதை எல்லாத்தையும் மிக்சியில் பொடியாக கிள்ளி போட்டு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இருந்தாலும் அதுலேயும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். மிக்சிக்கு பதிலாக ஜஸ்ட்டு 1 செகண்ட் மிக்சியை ஆன் பண்ணி ஓட விட்டாலே போதும், கொஞ்சம் பவுடர் ஆகிடும். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டோட ஜூஸும் அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு 3 to 5 minutes நல்லா கொதிக்க விடணும். அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் 1/4 டம்ளர், பாதி அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜூஸ் கொஞ்சம் ஆறட்டோன்னு 2 to 3 minutes கழித்து வடிகட்டி வச்சு இன்னொரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 முறை இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்குன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.